வியப்பூட்டும் வெற்றி, ஒரே ஆண்டில் பிரதமர் பதவி. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, வாழ்க்கையின் வெற்றி என்பது ஒரு புதிரான விளையாட்டு. சிலர் மிக கடினமாக உழைத்தாலும் வெற்றி அவர்களை தழுவ காலம் ஆகும். ஆனால் சிலரின் வாழ்க்கையில் வெற்றி மின்னல் வேகத்தில் வந்து சேரும். இது எப்படி சாத்தியம் என்று நாம் ஆச்சரியப்படுவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான, அதே சமயம் ஆழ்ந்த தத்துவத்தை கொண்ட ஒரு நிகழ்வுதான் ஐரோப்பிய நாடான லிதுவேனியாவில் நடந்திருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமராக ஒருவர் வருவது என்பது பல வருட அரசியல் அனுபவம், மக்களின் அங்கீகாரம், கட்சிக்குள் இருக்கும் செல்வாக்கு என பல அடுக்குகளை தாண்டித்தான் சாத்தியமாகும். ஆனால் இதையெல்லாம் தகர்த்து அரசியலுக்கு வந்த ஒரே வருடத்தில் ஒரு சாதாரண பெண்மணி பிரதமராகி இருக்கிறார். அவரது பெயர் இங்கா ருகினே. இங்கா ருகினியின் வயது 44. இவருடைய கதை வெற்றிக்கு வயது, அனுபவம், பின்னணி எதுவும் தடையல்ல என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. ஒரு புதிய அத்தியாயம். இங்கா ருகினே அரசியலுக்கு வருவதற்கு முன்பு லிதுவேனியாவில் தொழிற்சங்கங்களின் தலைவராக பணியாற்றினார். மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து அவர்களின் உரிமைகளுக்காக போராடியவர். அரசியல்வாதிகள் கூட யோசிக்கக்கூடிய பல சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவர். அவருடைய நேர்மையான உழைப்பும் மக்களின் நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பும் ஒரு புதிய பாதையை அவருக்கு திறந்தது. 2024 டிசம்பரில் அவர் அந்த நாட்டின் தொழில் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இது அவருக்கு கிடைத்த முதல் அரசியல் வாய்ப்பு. இந்த ஒரு வருட காலத்தில் அவர் தனது துறைக்கு ஆற்றிய பணிகள், எடுத்த முடிவுகள், மக்களின் பிரச்சனைகளை அணுகிய விதம் என அனைத்தும் அவரை ஒரு சிறந்த தலைவராக அடையாளம் காட்டியது. அரசியல் அனுபவம் இல்லாத புதிய தலைவராக இருந்தாலும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிக திறமையாக கையாண்டார். அது மட்டுமல்லாமல் லிதுவேனியாவின் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலும் வேலைவாய்ப்பின்மையை சமாளிக்கும் வகையிலும் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார். அவருடைய இந்த வேகமான, நேர்மையான செயல்பாடுகள் மக்களையும் சக அரசியல்வாதிகளையும் பிரமிக்க வைத்தது. வெற்றியின் தத்துவம் என்ன? இவருடைய இந்த மின்னல் வேக வெற்றி நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன? அனுபவத்தை விட அர்ப்பணிப்பு முக்கியம். இங்கா ருகினேவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. ஆனால் மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு இருந்தது. அது அவரை மிக உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பழைய விதிகளை உடைப்பது. அரசியல் என்பது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே என்ற பழைய விதியை இவர் உடைத்து எறிந்துள்ளார். ஒரு சாதாரண பெண்ணாலும் சரியான நேரத்தில் சரியான வழியில் உழைத்தால் நாட்டின் தலைமை பொறுப்புக்கு வர முடியும் என்பதை நிரூபித்துள்ளார். நேர்மையும் கடின உழைப்பும் இவருடைய வெற்றிக்கு காரணம். இவரது நேர்மையான செயல்பாடுகளும் மக்களின் நலனுக்காக இவர் தொடர்ந்து போராடியதும் தான். நேர்மையான உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது என்பதை இவருடைய வாழ்க்கை எடுத்து காட்டுகிறது. இங்கா ருகினேவின் கதை நமக்கு உணர்த்தும் தத்துவம், வெற்றி என்பது பல ஆண்டுகால அனுபவத்தால் மட்டும் வருவதில்லை. அது நேர்மை, அர்ப்பணிப்பு மற்றும் மன உறுதியால் கூட சாத்தியமாகும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, நாம் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் மக்களுக்கான சேவையுடனும் உழைத்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்திருக்கும் என நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயமான வெற்றிகள் நிகழட்டும். மீண்டும் ஒரு தத்துவத்துடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.